தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஒரு நாள் பலாப்பழ பன்னீர் அப்படின்னா, இன்னொரு நாள் முட்டை போண்டா தினகரன். உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்ற நிலைமையில 2 பேரும் ரோட்ல நிற்கிறாங்கன்ற சூழல்ல, நடுத்தெருவில் வந்து நிற்கிறாங்கன்ற சூழல்ல, இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றத பார்க்கும்பொழுது தான் நமக்கு பரிதாபமாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்க 2 பேரையும் நினைத்தால். ஏன்னா, நீங்கள் தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டார். 2018 மார்ச்ல நீ ஆரம்பிச்சுட்டு நீ போயிட்ட இந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னா உன் கட்சியை எப்படி தேத்தலான்ற வழியை பாரு. 1800 கோடி ரூபாய், ₹1 ₹2 இல்லை, 1800 கோடி ரூபாய் திருமதி சசிகலாவிடமிருந்து ஆட்டையை போட்டு ஏமாற்றி தேர்தலை சந்திக்கிறேன்னு விடாப்படியா. அப்பவும் அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? வேண்டாம், அந்த இடைத்தேர்தலில் மட்டும், சட்டமன்ற இடைத்தேர்தலில் மட்டும் 2019 வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் மட்டும் நம்ம போட்டி போடுவோம், இதில் போட்டி போடாத, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் போட்டி போடாதன்னு சொல்லி கேட்காம இரட்டைலைக்கு எதிராக போட்டி போடுற பேர் வழின்னு அந்த பணத்தை வந்து நான் செலவு பண்ணுவேன் வீம்புக்கு கொண்டு போய் அதில் பாதி பணத்தை நீ அடிச்சுன்னு போனேன், மீதி பணத்தை கட்சியில் இருந்த முக்கியமான நபர்களை அடிச்சுன்னு போனாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சா? அடுத்தது இந்த தினகரனுடைய ஆள் தான் அந்த பன்னீர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பன்னீர் வந்து தர்ம யுத்தம் இருந்த பொழுதாவது உனக்கு ஆளுமை இருந்திருந்தால் போய் பன்னீரை நிறுத்திக்கணும். அதையாவது பண்ணையானா அதையும் நீ பண்ணலை. ஏன்னா உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்படியாவது அமைச்சரவைக்குள்ளே வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு நீ நினச்ச. அதாவது திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்ற ஒரு சூழல் எழாத நிலையில், அல்லது அந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு இல்லாத நிலையில், திருமதி சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து விட்டால் நமக்கு எப்படி உள்ள நுழைஞ்சிடலான்னு நீ நினச்ச, நீ திட்டம் போட்ட. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. விதி வேறு மாதிரி வந்துருச்சு. அதாவது அந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்துச்சு, திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது உடனே துணை பொதுச் செயலாளராக விட்டுட்டு போனாங்க. ஏன்னா நீ இன்றைக்கி என்ன சொல்கிற, பஃபூன் மாதிரி பேசுகிற வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில், இல்லை லாட்ரியில் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவி அப்படின்ட்டு. அப்போ என்ன உன் குடும்பம் என்ன லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்துச்சா? ஊரில் இத்தனை எம்எல்ஏக்கள் கூடி அவர்கள் பெரும்பான்மையாக முழு மனதுடன் அவர்கள் எல்லோருமே தேர்வு செய்த நபர் தானே எடப்பாடி பழனிசாமி. ஆனால் உன்னை பொதுக்குழு செயற்குழு துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததா? உன்னை யார் தேர்வு செய்தாது? உன்னை வந்து நியமிச்சுட்டு போனாங்க துணை பொதுச் செயலாளராக. நியாயமாக அவர் யாரை நியமிச்சிருக்கணும்? இந்த கட்சியுடைய சீனியர்கள் யாரையாவது நியமிச்சிருக்கலாம். அதாவது நத்தம் விஸ்வநாதனை நியமிச்சிருக்கலாம். இல்லைன்னா இவர் கேபி முனுசாமி, அஃப்கோர்ஸ் அவர் பன்னீர்செல்வம் பக்கம் இருந்தார் அந்த சமயத்துலன்னு வச்சுப்போம். ஆனால் அப்போ இங்கே இருந்த சீனியர்ஸே நிறைய பேர் யாராவது ஒருத்தரை நீங்கள் நியமிச்சுட்டு போயிருக்கலாமே. சரி, செங்கோட்டையன் அவர்களை நியமிக்க முடியாது, ஏன்னா ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்த 2 பேரை வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் நியமிச்சுட்டு போகிறதுன்றது கஷ்டமாக இருக்கும் கூட வச்சுப்போமே. அப்போது உங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் நத்தம் விஸ்வநாதனை நியமிச்சிருக்கலாமே, இல்லைன்னா இவர் தரவாய் சுந்தரத்தை நியமிச்சிருக்கலாமே, இல்லை தனபாலை நியமிச்சிருக்கலாமே. ஏன் இவங்களையெல்லாம் நியமிக்காம உன்னை, அதுவும் அப்போ தான் நீ கட்சிக்குள்ளேயே உன்னை ஒதுக்கி வச்சுருந்தாங்க 9 வருஷம். அந்த அதுவும் உன்னை கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, நீ சிட்டிக்குள்ளேயே வரக்கூடாது, உன்னை தமிழ்நாட்டுக்குள்ளே நீ கால் வைக்கக்கூடாதுன்னு உன்னை வந்து பாண்டிச்சேரி பக்கம் ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்ற சூழலில் உன்னை வந்து கூட்டு வந்து துணை பொதுச் செயலாளர்னு கொடுத்துட்டு போனாங்க பதவி. ஆக்சுவலாக லாட்ரியில் வந்தது உனக்கு தான். ஏன்னா நீ கட்சி பொறுப்புலேயே இல்லை, நீ கட்சி உறுப்பினரே கிடையாது அந்த காலகட்டத்தில். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏ, அமைச்சர், மாவட்ட செயலாளர், அது மட்டும் இல்லாமல் 2016 10 out of 10 அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாவட்டத்தில் மொத்த எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற்று கொண்டு வந்து கொடுத்தவர். அப்படின்ற சூழலில் அவருக்கு எல்லா தகுதிகளும் இருந்தது. அது ஒன்றும் லாட்டரியில் வரல, எல்லா தகுதியும் இருந்து தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார். அது தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்றதற்கு அவர் என்ன நன்றி கடன் செய்திருப்பார், என்ன துரோகம் செய்தார்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்கும்போது நீ ஆட்சியை முழுமையாக, அதாவது அம்மா வந்து இந்த ஆட்சியை வந்து உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க வெற்றி பெற்று அப்படின்ற நிலையில் இதை மொத்தமாக வந்து அந்த முழு காலத்தை வந்து நம்ம ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார். ஆட்சியை எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்தாங்க, அவர் அதை பக்குவமாக நடத்திட்டு போனார். கட்சியை வாங்கிட்ட கொடுத்தாங்க, நீ என்ன பண்ண? நீ அலப்பறையை கொடுக்க ஆரம்பிச்ச. ஒரு குர்தாவை மாட்டிக்கிட்டு நீ என்னமோ பெரிய நேஷ்னல் லீடர் மாதிரி ஒரு பில்டப் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பெரிய பண்ணையார் மாதிரி வரவங்க போகிறவங்களெல்லாம் வந்து அசிங்கமாக பேசுறது, அமைச்சர்கள் எல்லாம் நைட் ஆனால் தண்ணியை போட்டுவிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறது, சாதியை குறிப்பிட்டு திட்டுறது, இதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா நீ பேச பேச அவன் வண்டவாளம்னா தண்டவாளத்தில் ஏற்றணும்னு தான். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரையே வந்து காரை வந்து வெளியில் எங்கேயோ பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர வைக்கிறது, நடந்து வர வச்சு வாங்க பழனிசாமி அப்படின்னு திமுறா தெனாவட்டா மற்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ செய்ததுனால உங்ககிட்டேருந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு உன் குடும்பத்திலே இருந்த நபர்கள் தான் வந்து சொன்னாங்க, இவங்ககிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், இவன் காலி பண்ணிட்டுவான்னு சொன்னதுக்கு ஏற்றார் போல நீ செஞ்ச வேலை என்ன?
அந்த இரட்டை இலையை முடக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பாஜகவுடைய துணையுடன் அந்த தேர்தல் ஆணையத்தை நிர்பந்தப்படுத்தி அதை முடக்கினாங்க. அப்படின்ற சூழலில் அதை நான் மீட்டு கொண்டு வரேன் பேர் வழி அப்படின்னு அப்போவே ஒன்று எல்லாரும் வார்ன் பண்ணாங்க, சீனியர்ஸ் எல்லாருமே. இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம வந்து பேசி நம்ம சட்டப்படி அதை எப்படி மூவ் பண்ணி நம்ம எப்படியும் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. அதெல்லாம் கேட்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வி குமார், அந்த சீனியர் அட்வொகேட், பாவம் அவரையும் தேர்வு எழுதி தெருவில் விட்ட நீ, அவருடைய ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அதுவும் உனக்கு வைக்கப்பட்ட ட்ராப்பு, பாரதிய ஜனதா உனக்கு வச்ச ட்ராப் அப்படின்றத கூட புரிஞ்சிக்காம திஹார் சிறைக்குள்ளேருந்து ஆப்ரேட் செய்யப்பட்ட சுகேஷ் சந்திரா என்கிற நபர், அந்த சுகேஷ் சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பாரதிய ஜனதாவால் ஒன்றை மட்டும் இல்லை, கவிதா யார் கேசிஆர் இருக்கார் இல்லையா, தெலுங்கானாவோட முன்னாள் முதலமைச்சர், அவருடைய மகள், அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால், இத்தனை பேர் ட்ராப் பண்ணுறதுக்காக ஆப்ரேட் செய்யப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் அந்த சுகேஷ். அந்த சுகேஷ் திஹாருக்குள்ளே இருந்து உனக்கு ஃபோனை போட்டு பேசினா கரெக்டாக அவங்க வச்ச ட்ராப்பில் போய் நீ விழுந்ததோடு எல்லாம் என்ன நடந்துச்சு, 5 கோடி ரூபாய் தரேன், முன்பணமாக தரேன், அட்வான்ஸ் தரேன், ரிட்டையலை மீட்கிறதுக்கு அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் லஞ்சம் கொடுப்பதாக சுகேஷ் சந்திரசேகர் வழியாக நீ பிளான் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் டெல்லியில் ஒரு ஹோட்டலில் கொடுக்கும் பொழுது கையும் களமாக மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிட்டேன்னொடனே உன்னுடைய அந்த ஃபோன் ரெக்கார்டெல்லாம் எடுத்து சுகேஷோட நீங்கள் ஏன்னா அவன் தான் வச்சிருக்கிறது ட்ராப்பு, அவன் தான் போலீஸே சுற்றி உட்கார வச்சு தானே பேசுகிறான் அவன் அப்படின்னு பொழுது அது கூட தெரியாத ஒரு முட்டா என்ன சொல்கிறது கெட்ட வார்த்தை வருது ஒன்றெல்லாம் பேசுறதுக்கு. சரியா, இப்படி ஒரு பஃபூனா நீ இருந்திருக்க. சரி, இப்படியா இருந்த நீ உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு உள்ளே போய் வச்சாங்களா 75 நாள். இந்த 75 நாள் உனக்காக உன் கட்சி பசங்கள்லாம் வந்து ரோட்டில் நின்று, ஏன்னா நாங்கள்லாம் அந்த சமயத்தில் உங்க கூட நின்றதுனால சொல்கிறோம், நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது இவ்வளோ கோமாளித்தனத்தை நீ பண்ணியிருப்பேன்ட்டு. அங்கே போய் நின்று உனக்காக கூவி எல்லா இடத்துலையும் எத்தனை பேர் வந்து உனக்கு துணைக்கு நின்றவங்க எவனையாவது நீ மதிச்சியா? எதுவும் கிடையாது. சரி, அதையெல்லாம் கடந்து யாரையுமே கேட்காம நீயா ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு ஒரு கொடியையும் வச்சு நான் தான் பொதுச்செயலாளர்னு உன்னையே நீ அறிவிச்சுக்கிட்ட. ஓகே, அதையும் யாரும் கேள்வி கேட்கலன்னு வச்சுப்போம். அதற்கப்புறம் நீ சும்மா இருந்தியா? தொடர்ந்து அதிமுகவுடைய அமைச்சர்களே வந்து தரக்குறைவாக பேசுவது, அதாவது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று இருந்தால், இப்போது உன்னுடைய சித்தியா அவங்க திருமதி சசிகலா இருக்காங்க, அவங்க எந்த அதிமுக ஆட்களையாவது தப்பாக பேசுகிறாங்களா? இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? ஆனால் நீ தொடர்ந்து அதிமுகவுடைய அமைச்சர்களை மிக மோசமாக தரம் தாழ்ந்து என்னமோ நீ பெரிய பண்ணையார் வீட்டிலேருந்து வந்த மாதிரி நீ பேசிட்டு சுற்றின. நீ அப்படி பேசிட்டு சுற்றினதுனால அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்ற ஒரு சூழல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எண்ணம் ஓட்டமே திமுகவை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், அப்போ தான் கட்சி உன் கைக்கு வரும் அப்படின்ற எண்ணம் அன்றைக்கே உனக்கு இருந்தது. அது நடக்கலை. உன் குடும்பத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கட்சியில் இருப்பவர்களுடைய எண்ண ஓட்டம். அவங்க இப்போ தான் நிம்மதியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா உன் குடும்பம் இருந்தால் குரல் மலையை பிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் இளவரசி, இந்த பக்கம் திவாகரன், இந்த பக்கம் நீ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாதேவன். அஃப்கோர்ஸ் மகாதேவன் இறந்துட்டார். திவாகரன் கூட பெரிய அளவில் கட்சிக்கு வந்து பாதகம் ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையாது. ஆனால் மற்றவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் டாக்டர் வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு கும்பலே வந்து உட்காந்துக்கிட்டே இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி தரணும்னா அதுக்கான அவசியம் கிடையாது. அம்மா இருந்த வரைக்கும் சகித்து கொள்ளப்பட்டது இந்த குடும்பம். அப்போவே கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்தையும் மீறி ஒரு பேரலல் ட்ராக்காக அம்மா வந்து மற்ற எல்லாருடையும் தொடர்பில் இருந்தார் அப்படின்றது தான் உண்மை. அப்போ அம்மா மறைந்தவுடன் ஒரு இடைக்கால ஏற்பாடாக திருமதி சசிகலா அவர்கள் அவங்களோட பயணிச்சாங்க அப்படின்ற நிலையில் இவங்களை கொண்டு வந்தோம்னாக்கா, இடைக்கால பொதுச்செயலாளராக இவங்களை கொண்டு வந்தோம்னா அந்த கட்சியை வந்து இந்த கடினமான ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்திரத்தன்மையோட கொண்டு போயிடலாம்னு நினச்ச சமயத்தில் தான் இந்த தீர்ப்பு வந்துருச்சு. அப்படின்ற சூழலில் அவங்க இல்லை அப்படின்ற சூழலில் உங்ககிட்ட கொடுத்த பொழுது, அதுவும் எத்தனை எம்பிக்கள் கிட்டத்தட்ட 48 எம்பிக்கள், ராஜ்யசபாவும் சேர்த்து, பாராளுமன்றமும் ராஜ்யசபாவும் சேர்த்து, இந்த 48 எம்பிக்களையும் வைத்து கொண்டு இந்த கட்சியும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள்? 127 எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இத்தனை பேரையும் கொடுத்து, இத்தனை மாவட்ட செயலாளர்களையும் கொடுத்து, எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு போனால் நீ வந்து என்ன பண்ண? அத்தனையும் தோத்துட்டு நிற்கிற. அப்போது நீ தோத்துட்டு நின்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும்? ஓன் திமிரு, ஓன் தெனாவிட்டு, உன் பொம்பளை ஷோக்குக்காக நீ வந்து எவனாவது இது வரைக்கும் நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேச வேணாம்னு நினச்சா கூட பேச வேண்டியதாக போகுது உன்னை பற்றி. எவனாவது எந்த அரசியல்வாதியாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு ரிஸ்க் எடுத்து போய் நிற்பானா? அது ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்கு போய் நின்னா கூட பரவாயில்ல. கேவலம் பொம்பளை ஷோக்குக்காக போய் எவனா நிற்பானா? நீ நின்ன எங்கே? உசிலம்பட்டியில் நின்னா நீ ஜெயிச்சிருப்ப 2021. மாறா நீ எங்கே போய் நின்ன? கோவில்பட்டியில் போய் நிற்கிற. எதுக்கு நீ நின்னங்க? ஏன்னா அங்கே மாணிக்கவேல் ராஜாவோடைய பண்ணை வீடு இருக்குது.
இத்தியாதி விஷயங்கள்லாம் அங்கே மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நப்பாசைக்காக நீ போன. உன்ன மாதிரி ஒரு அல்பத்தை பார்க்க முடியுமா? உன்னையெல்லாம் நம்பி கட்சியை விட்டு போன அந்த அம்மாவை என்ன சொல்கிறது? திருமதி சசிகலா அவர்கள் தான் நொந்து கொள்ளணும். அதனால தான் உன்னை வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாட்ரியா ஈட்ரியான்னு பேசுகிறதெல்லாம் விட்டுவிட்டு உன் கட்சியை தேத்துற வழியை பாரு. நீ தலைகன்னு தண்ணி குடித்தாலும் உன் கைக்கு இந்த கட்சி வரப்போகிறது இல்லை. உனக்குன்னு ஒரு கட்சியும் வந்துருச்சு. போய் அதை வேலையை பாரு. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்க? நீ எடுத்த எந்த டெசிஷனாகவும் சரியாக இருந்திருக்கா? இன்றைக்கி நீ அந்த ரெட்டையில கேஸில் லஞ்சம் கொடுத்த வழக்கில் நீ எக்குத்தக்கா மாட்டிக்கிட்டு இருக்க. மொத்த ஆதாரமும் பாஜக கையில் இருக்குது. உன்னுடைய குடும்பி பாஜக கையில் இருக்குன்றதுனால உனக்கு வேறு வழியே கிடையாது. நீ போட்டியே இடக்கூடாதுன்னு சொன்னால் கூட, அமித்ஷா சொன்னால் கூட நீ போட்டியே இட மாட்ட. இல்லை அந்த குர்தாவை மட்டும் மாட்டிட்டு கீழே பேண்ட்டே இல்லாமல் நடந்து போனோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் அதையும் நீ செய்வ. ஏன்னா உனக்கு வேறு வழி கிடையாது. மற்றவங்க அப்படி கிடையாது. அதுவும் இந்த கட்சி, இந்த தொண்டர்கள் உன்னை விரும்பவில்லை. உன்னுடைய எகத்தாள பேச்சு, உன்னுடைய அந்த நடவடிக்கை, இது எதையுமே விரும்பலை. இன்றைக்கி உன் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா, நான் நினைத்தால் தொகுதிக்கு, அதாவது தென் மாவட்டங்களில் தொகுதிக்கு 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 2000 ஓட்டு அப்படின்ற வீதம் யாருக்குமே இல்லாமல் பண்ணிடுவேன். அதாவது அதிமுகவுடைய தோல்வியை நான் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். என்னை நீங்கள் அனுசரித்து போகவில்லை என்றால் உங்களை நான் தோற்கடிப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் உன் மனசில் ஏற்றிக்கிட்டு நீ பேசிட்டு சுற்றுற. நாங்கள் இப்போ சொல்கிறோம், அதையும் என்னன்னு பார்த்துருவோமே. அதையும் என்னதான் கதைன்னு பார்த்துருவோமே. எத்தனை காலத்துக்கு நீ எத்தனை தேர்தலுக்கு இது பண்ண போகிறேன்னு பார்த்துருவோமே. அதனால இழப்பு எங்களுக்கான்னு எங்களுக்கு அந்த இழப்பை பற்றி நாங்கள் பார்த்து கொள்கிறோம். உன் கட்சியை போய் தேத்துற வழியை நீ பாரு. இதுக்கு மேலே பேசணுன்னா உன்னுடைய பொம்பளை ஷோக்கு கதையெல்லாம் பேசிட்டு போனேன்னு வையேன். அதுக்கப்புறம் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி பேசிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இனியாவது உன் கட்சியை தேத்துற வழியை பாரு. வழக்கில் தொக்கா மாட்டிக்கிட்டு இருக்க பாஜக கிட்ட அதுலேருந்து எப்படி முழுசாக தப்பிச்சிக்கலான்றதுக்கு ஏதாவது ஜால்ரா போட்டு ஏதாவது பண்ணி எப்படியாவது காப்பாற்றுங்க எதமா அப்படின்னு போய் அவை காலில் விழுந்து தப்பிக்கிற வழியை பாரு. திருமதி சசிகலா கூட உன்னை உள்ளே சேர்க்காமல் இருப்பதற்கான காரணம், திருமதி சசிகலா கட்சியில் ஆட்சிக்கு எடப்பாடியாரை நம்பியது போல கட்சிக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் யாரையாவது நம்பி இருந்தால் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அவர் வீழ்த்தப்பட்டது உன்னை போன்ற குடும்பத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகளால் தான் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.